பிப்ரவரி 14 அப்படின்னாலேயே காதலர்கள் தினம். நவீன காலம், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சமூக வலைதளங்கள் அவன் வழிகெடுப்பதற்கு ரொம்ப தூண்டுகோலாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஒட்டுமொத்தமாக அது தவறு என்று சொல்வதாக இருந்தாலும் நம்முடைய நாட்டினுடைய சட்டங்களும் நீதிமன்றங்களும் அதை ஆமோதிக்கிறது. எப்படி இவன் திருந்துவான்? நம்ம பேசுறோம் இதெல்லாம் கிறுக்குத்தனப்பா. ஒரு அந்நிய ஆணு ஒரு அந்நிய பெண்ணை சந்திப்பது அது சரியல்ல. ஒரு அந்நிய ஆணு ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில இருப்பார்கள் என்றால் சைத்தான் தான் அங்க மூணாவது ஆளா இருப்பான் நம்ம பேசுறோம். ஆனா நாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது? சுப்ரீம் கோர்ட்டுடைய சட்டங்கள்லாம் என்ன சொல்லுகிறது? 18 வயசை தாண்டிய ஒருவன் அல்லது ஒரு பெண்ணு ஒரு ஆணு இவங்க தனிமையில் இருக்கலாம், யாரும் குற்றம் சொல்ல முடியாது. இந்த மக்கள் நாசமா போறதுக்கு இளவட்டங்கள் இப்படி அநியாய வழிக்கு போறதுக்கெல்லாம் இது ஒரு காரணம். நாட்டுடைய சட்டம் இப்படி இருக்கிறது, நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இப்படி இருக்கிறது, எல்லாரும் அதை ஆமோதிக்கிறாங்க. நம்ம ஆரம்பிக்க முடியாது. நம்முடைய தாவா, நம்முடைய பிரச்சாரம் இதை எதிர்த்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இது தப்பு தான். அது என்ன பிப்ரவரி 14 என்னைக்கும் இத மாதிரி ஒரு அந்நிய ஆணு ஒரு அந்நிய பெண் இடத்துல பாலியல் ரீதியாக நடப்பதோ அது அனைத்துமே தவறுதான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லணும். அதனுடைய விளைவு என்னன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்துல வராது. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நம்ம பிள்ளைகள்ட்டையும் பேசுங்க, உறவினர்கள்ட்டையும் பேசுங்க. இறைவன் நாடினால் நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய சந்ததிகள் இந்த சைத்தானுடைய வலையில இருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.